டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் டென்டேட்டிவ் ஆனர் பிளானர் விட்டுருக்காங்க. இது வந்து 2026க்கான ஆனர் பிளானர் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2025ல விடுபட்டதை இதுக்குள்ளே சேர்க்கல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2025ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலது நடக்காமல் போனதை இது கொண்டு வரல. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் அப்பாயின்மெண்ட்னு பார்க்கும்போது பிடி அசிஸ்டன்ட் மட்டும்தான். இதில் கூட பாருங்கள் நம்பர் ஆஃப் வேகன்சி இங்கே மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் அது மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ அப்போது அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு பார்க்குறச்ச உங்களுக்கு வந்து பிடி மட்டும்தான், அதாவது பிடி அசிஸ்டண்ட்டு. ஸோ டெட்டு பாஸ் பண்ணவங்க இந்த எக்ஸாமுக்கு தயாராகிடுங்க, படிக்க ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஜூலையில் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் தான். இங்கே பாருங்கள், டிஎன் டெட்டு அக்டோபர் டிசம்பர், அக்டோபர் நோட்டிஃபிகேஷன், டிசம்பரில் எக்ஸாம். செட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலையில் நோட்டிஃபிகேஷன், செப்டம்பரில் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிங்க, ஏன்னா செட்டு வந்து இயர் ஒன்ஸ் வரும். ஸோ நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ செட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ செட்டு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், ஏன்னா இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம். நீங்கள் வந்து ஒரு லெக்சரராக போகிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன தேவை, செட் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஈவன் நீங்கள் பிஹெச்டி கையில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் செட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து சிஎம்ஆர்எஃப் சீஃப் ரிசர்ச் ஃபெலோஷிப்பு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க, அப்போ நடத்தலை. பட் இப்போ ஜூனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மந்த் அதே லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன இருந்தோ அதே மந்த்து தான் ஸோ சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனில் இருங்க. மோஸ்ட்டாக செட்டுக்கு படிங்க, பிடி அசிஸ்டண்ட் படிங்க. ஓகே, டிஎன் டெட்டுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க படிங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பிடி அசிஸ்டண்ட்டுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் டொமைனுக்குள்ளே. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே ஒரு டிஎன் டெட்டு வருஷத்துக்கு ரெண்டு இயர் போடுறாங்க பாருங்களேன். சரி, 2 எக்ஸாம் போடுறாங்க இயருக்கு பாருங்கள். டிஎன் டெட்டு மே ஜூலை, அதுக்கப்புறம் டிஎன் டெட்டு அக்டோபர் டிசம்பர். ஸோ இதுவே வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஏன்னா இயர்லி ட்வைஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 months ஒன்ஸ்ன்ற மாதிரி கணக்கு வருது பாருங்கள். மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபரில் எக்ஸாம். ஓகே. ஸோ ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர். ஸோ அக்டோபரில் உங்களுக்கு எக்ஸாம். ஒரு 3 month டியூரேஷனில் அந்த நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நோட்டிஃபை பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் தெரியல அது நோட்டிஃபை பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ மேல வந்து அது எக்ஸாம், அது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி. ஸோ இது பிப்ரவரி, இது ஜூன். அப்படி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 90 போஸ்டிங்க்கு அலாட்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 90 வருது அப்படின்னா உங்களுக்கு ஜூனில் என்ன ஆகிடும், இந்த 90க்கான எக்ஸாம். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 போஸ்டிங், இது 10 போஸ்டிங் தான் வரும். ஸோ 5 தான் வரும் மேக்ஸிமம், 10லாம் வராது, ஜஸ்ட் 5 தான் வரும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. 5, 3, 2 அப்படி இருக்கும். ஸோ மேபி இந்த எக்ஸாம் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் படிங்க. திருவள்ளூர் யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூனில் எக்ஸாம் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் படிக்கலாம். பட் இதுக்கு நிறைய நாம்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் சொல்கிறாங்கன்றது இதுக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன் வந்து பார்ப்போம். பட் இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது வந்து பிடி அசிஸ்டன்ட் தாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 100% ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. இதுக்கு நீங்கள் இப்போ ப்ரிப்பரேஷன் கையில் இருக்கிறது ரொம்ப. ஆல்ரெடி நான் டெஸ்ட் பேட்ச் சொல்லியிருந்தேன், பிடி அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும், படிங்க, படிச்சிருங்க, எப்போ வேணால் வரலாம் அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன், ஜூலையில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக இந்த பிடி அசிஸ்டண்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ 2வது இயர்க்கு ட்வைஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டெட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இங்கே மே ஜூலை ஒரு எக்ஸாமு, அடுத்து அக்டோபர் டிசம்பரில் ஒரு ஷெடியூலில் ஒரு எக்ஸாம் போட்டு முடிக்கிறாங்க. ஓகே. இதுக்கிடையில் செட் இருக்குது பாருங்கள். ஸோ லெக்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நான் இன்னும் சில ப்ரிப்பரேஷன் வச்சு உங்கள் குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கங்க. பிஹெச்டி முடிச்சவங்க மேபி செட் இல்லாமல் இருக்கலாம், அவங்க செட்டு குவாலிஃபைட் ஆகிங்க. வர ஃபியூச்சரில் செட்டு மஸ்ட்டுன்னிடுவாங்க. ஓகே. அடுத்தடுத்து வர எக்ஸாம்ஸ் மேபி இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் காலேஜ் எப்படி கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா செட்டு கன்ஃபார்மாக கேட்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வேலைக்கு போகிறீங்கன்னாலும் செட்டு குவாலிஃபிகேஷன்ன்றது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் செட்டு கிளியர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான், ஏன்னா இதில் பாலிடெக்னிக் இருக்கணும்னு நினச்சோம். ஏன்னா ஆல்ரெடி பாலிடெக்னிக் டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் ஒரு 421 போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க பழைய நோட்டிஃபிகேஷனில். அதாவது பாலிடெக்னிக் டிஆர்பி முடிஞ்ச உடனே அடுத்து நோட்டிஃபிகேஷன் அது விட்டுருந்தாங்க. 24 ஐ திங்க் 24 2024 நினைக்கிறேன் அந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ ஆனர் பிளானரில் விட்டுருந்தாங்க. பட் அதை இந்த எக்ஸாமுக்கு கொண்டு வரல. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு 5 years கேப் இருந்தது பாலிடெக்னிக் டிஆர்பி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிச்ச வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 years கேப். இதுக்குள்ளே ஒரு வேக்கன்ட் கூட கிரியேட் ஆகிருக்காதா? ஆல்ரெடி வந்து ஒரு 471 இருந்தது. ஸோ இது பிட்வீனில் ஒரு மினிமம் எவ்வளோ இருக்கலாம், ஒரு 100 நாச்சும் அப்படி இருக்கலாம். ஒரு 5 years டைம் பீரியடில் ஒரு 100 வேக்கன்ட் நாச்சும் இருந்திருக்கும். ஸோ ஃபில் பண்ணணும்னு நினச்சா ஒரு 500 போஸ்டிங்க்கு எக்ஸாம் நடத்துவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் அது நடக்கலை. சரி பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மீதி எக்ஸாம்ஸை
அவங்க கால் ஃபர் பண்ணபடி நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் தான். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு 3 மந்த் பிஃபோராகவே டெஸ்ட் பேட்ச்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் இப்போ நியூவாக ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வேணுன்றவங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ 9384686847 இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுவேன். எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே. ஓகே. எக்ஸாம் டே வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணிடுவேன். குரூப்பில் போயிட்டே இருக்கும். அதே போல் எம்சிக்யூ புக்லெட்டுங்க. எம்சிக்யூ புக்லெட் வந்து ரெடியாக இருக்குது. வேணுன்றவங்க எம்சிக்யூ புக்லெட் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ மீதி இந்த பிடி அசிஸ்டன்ட் பற்றின வீடியோஸ் நெக்ஸ்ட் கிளாஸஸில் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறேன். ஸோ ரெகுலராக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.